கோவிட்-19 வந்து 5 வருஷம் ஆகுது. அப்ப என்ன நடந்துச்சு, இப்ப என்ன நடக்குது? மார்ச் 12, 2025 உலகத்தையே புரட்டி போட்ட கோவிட்-19 நோய் முதலில் பரவ ஆரம்பிச்சு இன்னையோட 5 வருஷம் ஆகுது. அதாவது 2020 மார்ச் மாதம் உலக சுகாதார அமைப்பு இந்த உலகளாவிய தொற்று நோயை அறிவிச்சப்போ இருக்க எல்லா நாடுகளும் ஒரு புதிய சவாலை எதிர்கொள்ள ஆரம்பிச்சாங்க. இந்த 5 வருஷத்துல நிறைய மாற்றம் நடந்திருக்கு. அப்போ என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சைனாவோட ஊஹான் நகரத்துல 2019 டிசம்பர் அப்போ கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கோவிட்-19 2020 தொடக்கத்துல உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. மார்ச் 2020 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதை ஒரு பேண்டமிக்கா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் இந்த சமயத்துல பல முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு. அப்புறம் மார்ச் 24, 2020 இந்திய அரசு முழு ஊரடங்க அமுல்படுத்தினாங்க. தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள், பள்ளி கல்லூரிகள் போன்ற மக்கள் அதிகமாக கூடுற எல்லா இடமும் மூடப்பட்டது. அதனால மக்கள் வீட்டிலே இருக்க வேண்டிய நிலைமையும் வந்தது. பிற மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்த மக்கள் அவங்களுடைய சொந்த ஊருக்கு போக வேண்டிய நிலைமை வந்தது. அந்த மக்களுக்கு போக்குவரத்து பற்றாக்குறை இருந்ததுனால அவங்க நடந்து போக வேண்டிய நிலைமையும் வந்தது. ஹாஸ்பிட்டல்ஸ்ல பெட்ஸ்க்கும் ஆக்சிஜனுக்கும் ஷார்டேஜ் ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம டாக்டர் ஷார்டேஜும் ஏற்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் மார்ச் 7, 2020 அப்போ சென்னையில முதல் கோவிட் பாதிப்பு பதிவாச்சு. கடைகள், சிறு தொழில்கள் மூடப்பட்டது. பலரோட வாழ்வாதாரம் பறிப்போச்சு. இந்த டைம்ல பொருளாதார வீழ்ச்சி உச்சகட்டத்தில் இருந்துச்சு. மாஸ்க் மற்றும் சமூக இடைவெளி போன்ற புதிய வாழ்க்கை முறை அறிமுகமாச்சு. தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 36 லட்சம் பேரா இருந்தது. மற்றும் உயிரிழந்தவங்க எவ்வளோன்னு பார்த்தோம்னா 36,086 பேர். இதுல உலக அளவில் உயிரிழந்தவங்க எத்தனை பேர்னு பார்த்தோம்னா 10 லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்க. என்னதான் கோவிட் வந்து 5 வருஷம் ஆனாலும் அது நம்மளை விட்டு முழுமையா போயிடுச்சான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் 90% பேர் வேக்சினேட்டடா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கும் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ் மற்றும் பொது நிறுவனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சது. இந்த கோவிடால சில பேருக்கு லாங் டைம் கோவிட் போன்ற ப்ராப்ளங்களும் இருந்து வந்துச்சு. உலக அளவில் 2 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கலாம்னு எண்ணப்படுது. கோவிட்-19 நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. அப்போ உலகம் முடங்கி இருந்துச்சு, இப்போ உலகம் எழுந்திருக்கு. ஆனால் நம்ம மற்றும் ஒரு நோய்க்கு தயாராக இருக்கமான்றது கேள்விக்குறிதான்.